இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. $1000 கோடி அமெரிக்க டாலர் வர்த்தக இலக்கை அடைய மலேசியா, துருக்கி இலக்கு. வர்த்தகம், தற்காப்பு, தொழில்நுட்பம் மற்றும் கல்வி ஆகியவற்றில் வியூக ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான தங்கள் உறுதிப்பாட்டை மலேசியாவும் துருக்கியும் மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளன. இருதரப்பு வர்த்தக நிலையான மற்றும் சமமான முறையில் $1000 கோடி அமெரிக்க டாலராக அதிகரிப்பதை அவ்விரு நாடுகளும் நோக்கமாக கொண்டுள்ளதாக துருக்கி அதிபர் ரிஷப் தாயிப் எர்டோகான் தெரிவித்தார். இன்று ஸ்ரீபெட்டானாவில் பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமுடன் இணைந்து நடத்தப்பட்ட செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை கூறினார். ஆசியாவில் துருக்கியின் மிகப்பெரிய வர்த்தக பங்காளியாக மலேசியா உள்ளது. முன்னதாக பெட்டானா புத்ராவில் அனைவரும் எர்டோகனை நேரில் சந்தித்தனர். அதிகாரப்பூர்வ வரவேற்பு விழாவிற்கு பின்னர் தொடங்கிய அவ்விருவரின் சந்திப்பு சுமார் 1 மணி நேரம் நீடித்தது. அதனைத் தொடர்ந்து இருதரப்பு சந்திப்பு கூட்டத்தில் இருவரும் பங்கேற்றனர். பக்த வெள்ளத்தில் மூழ்கி இருக்கும் பத்துமலை திருத்தலம். குன்றுகள் தோறும் நின்று அருள்பாலிக்கும் தமிழ் கடவுளாம் முக பெருமானை பக்தர்கள் மனமுருகி வேண்டி நிற்கும் தைப்பூச திருநாள். வரம் தரும் கந்த குமரனை போற்றி நாட்டின் பல திருத்தலங்களில் தைப்பூச திருநாள் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் ஸ்லாங்கூர் பத்துமலை ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி தேவஸ்தானத்தின் காலை நேர நிலவரங்களுடன் இன்று காலை தொடங்கிய பக்தர்கள் பால்குடங்களையும் காவடிகளையும் ஏந்தியவாறு தங்களின் நேர்த்திக்கடன்களை செலுத்த தொடங்கிவிட்டனர். அதிகமான பக்தர்கள் ஒரே நேரத்தில் குழுமியதால் குகை கோவிலுக்கு செல்லும் பாதை கடும் நெரிசலுக்குள்ளானது. முதல் வரிசையில் பால்குடங்கள், 2வது படி வரிசையில் காவடிகள், அவசர தேவைகளுக்கு 3ஆம் படி வரிசை மற்றும் மேலிருந்து கீழ் இறங்குவதற்கு 4ஆம் படி வரிசை என பிரித்து ஆலய நிர்வாகம் முறையான வழிகாட்டுதலை வைத்திருந்தாலும் அதனை பின்பற்றப்படாத சூழ்நிலை உருவானது. இதனால் பக்தர்கள் தங்களின் நேர்த்தி கடன்களை செலுத்த சிரமத்தை எதிர்நோக்கிய நிலையில் காலதாமதமும் இன்று ஏற்பட தொடங்கியது. 2000க்கும் மேற்பட்ட பக்தர்களுடன் ஜொஹூரில் களை கட்டிய தைப்பூசம். ஜொஹூர் தம்போயில் உள்ள ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலயத்தில் தைப்பூச கொண்டாட்டம் களை கட்டியது. நூற்றுக்கணக்கான பக்தர்கள் காவடிகள் அல்லது பால்குடங்கள் ஏந்தி நேர்த்தி கடன்களை செலுத்தினர். இவ்விழாவை மேலும் மெருகூட்டும் வகையில் ஜொஹூர் மாநில போலீஸ் தலைவர் எம் குமார் கலந்து கொண்டார். இம்முறை ஏறக்குறைய 400 பால்குடங்கள், 20 முதல் 25 வரையிலான காவடிகள் எடுக்கப்பட்டதாக ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலயத்தின் துணை தலைவர் ஓய்வு பெற்ற சார்ஜன் மேஜர் எஸ் ரவிதாஸ் சுப்பிரமணியம் தெரிவித்தார். மெரினை ஒட்டியுள்ள டெங்கி ஆற்றிலிருந்து ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலயம் வரையில் பக்தர்கள் பால்குடம் ஏந்தி சென்றனர். ஜொஹூர் மாநில போலீஸ் தலைவர் எம் குமார் தனது குடும்பத்தாருடன் கலந்து கொண்டது இவ்விழாவை மேலும் மகிழ்ச்சிப்படுத்தியது என்றார் அவர். சிறிய ஆலயமாக இருந்தாலும் சுற்றுப்புறத்தில் உள்ள பக்தர்கள் விழாவில் கலந்து கொள்வதற்கும் தங்களின் நேர்த்தி கடனை நிறைவேற்றுவதற்கும் எவ்விதத்திலும் அது தடையாக இல்லை என்று ஆலய நிர்வாகத்தினர் தெரிவித்தனர். ஷா அலாம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் சிறிய அளவிலான தைப்பூச திருநாள் கொண்டாட்டம். மற்றொரு நிலவரத்தில் ஸ்லாங்கூர் ஷா அலாம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்திலும் தைப்பூச திருநாள் கொண்டாடப்பட்டது. 400க்கும் அதிகமான பக்தர்கள் பால்குடம் ஏந்தி பக்தியுடன் மிகவும் நேர்த்தியான முறையில் தங்கள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றினர். 1914ஆம் ஆண்டு நிறுவப்பட்ட இவ்வாலயத்தின் சுமார் தைப்பூசத்தில் இவ்வாண்டு 5000 இந்துக்கள் கலந்து கொண்டதாக அதன் தலைவர் NS கிருஷ்ணன் தெரிவித்தார். பல நிறுவனங்கள் மற்றும் தனிநபர்கள் பந்தலிட்டு ஆலயத்திற்கு வருகை புரியும் பக்தர்களுக்கு தண்ணீர் மற்றும் உணவு வழங்கினர். பணைய கைதிகளை விடுவிக்க தவறினால் போர் நிறுத்தம் ரத்து செய்யப்படும். வரும் சனிக்கிழமைக்குள் பணைய கைதிகளை ஹமாஸ் விடுவிக்க வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கட்டளையிட்டுள்ளார். அவ்வாறு செய்ய தவறினால் போர் நிறுத்தம் ரத்து செய்யப்படும் என்று அவர் எச்சரித்திருக்கிறார். போர் நிறுத்தம் ரத்து செய்யப்படும் வேளையில் ஹமாஸ் மீது மீண்டும் கடுமையான தாக்குதல் நடத்தப்படும் என்று ட்ரம்ப் கூறுகிறார். சனிக்கிழமை மதியம் 12 மணிக்குள் அனைத்து பணைய கைதிகளையும் திருப்பி அனுப்பவில்லை என்றால் போர் நிறுத்தம் ரத்து செய்யப்படும், அனைத்து நிறுத்தப்பட்ட தாக்குதல்கள் நடத்தப்படும் என்றார் அவர். மேலும் காசாவில் இருந்து இடம்பெயரும் பாலஸ்தீன அகதிகளை ஜோர்டன் மற்றும் எகிப்து எதிர்கொள்ளாவிட்டால் அவ்விரு நாடுகளுக்கான உதவியை
நிறுத்த நேரிடும் என்றும் ட்ரம்ப் கூறினார். குவாட்டமாலாவில் பேருந்து விபத்து, 51 பேர் பலி. குவாட்டமாலா தலைநகர் அருகே பேருந்து ஒன்று பாலத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் குறைந்தது 51 பேர் உயிரிழந்தனர். பாலத்தில் சில வாகனங்கள் மோதிக்கொண்டதால் பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து பாலத்தில் இருந்து கவிழ்ந்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இவ்விபத்தில் பலர் கடுமையான காயங்களுக்கு ஆளாகினர். பாதிக்கப்பட்டவர்களில் குழந்தைகளும் அடங்குவர் என்று தீயணைப்புத்துறை கூறியது. 35 மீட்டர் உயரத்தில் இருந்து தலைகீழாக விழுந்த பேருந்து கழிவுநீர் ஆழ்ந்த ஓடையில் விழுந்தது. அப்பேருந்து தலைநகர் வடக்கில் உள்ள புரொகோசா எனும் ஊரிலிருந்து பயணித்ததாக நம்பப்படுகிறது. அமெரிக்காவில் மீண்டும் விமான விபத்து, ஒருவர் பலி. அமெரிக்கா அரிசோனாவில் உள்ள ஸ்காட்ஸ்டெல் விமான நிலையத்தில் தரையிறங்கிய இலகுரக விமானம் ஒன்று ஓடுதளத்திலிருந்து விலகி நிறுத்தி வைக்கப்பட்டிருந்ததாக மற்றொரு விமானத்துடன் மோதி விபத்துக்குள்ளானது. இவ்விபத்தில் ஒருவர் உயிரிழந்ததை அதிகாரிகள் உறுதிப்படுத்தினர். அவ்விமானத்தில் பயணித்த பலர் படுகாயம் அடைந்தனர். அமெரிக்காவின் மத்திய விமான போக்குவரத்து நிர்வாகம் விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகிறது. அமெரிக்க விமான பாதுகாப்பு குறித்து தீவிர ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் இவ்விபத்து நிகழ்ந்துள்ளது. கடந்த 2 வாரங்களில் இதுபோன்ற விமான விபத்துகளை அமெரிக்க விமான போக்குவரத்து துறை எதிர்கொண்டு வருகின்றது.